ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா கமாண்ட்ஸ் மூலியமா எப்படி நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் இன்ஸ்டால் பண்றது ப்ராப்பரா அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவு வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸ் 11ல கீழே சர்ச் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எஸ் நோ அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து கேட்கும். எஸ் அப்படின்றத கொடுத்துக்கங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் அந்த ஸ்க்ரீனை மட்டும் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு விசிபிளாக இருக்காதுனால அதனால் ஃபாண்ட் சைஸை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நாம் கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விண்டோஸ் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்ற ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் விண்டோஸ் 11 OS உங்களுடைய பிசிக்கு இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய கமெண்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. வின் கெட் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு என்னுடைய பிசியில் இருக்கக்கூடிய விண்டோஸ் பேக்கேஜ் மேனேஜரோடைய வெர்ஷன் வந்து இங்கே காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு வெர்ஷன் காட்டும். இந்த மாதிரி காட்டலை அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வின்கெட் வந்து இல்லை, ஏதோ இஷ்யூ அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை பார்த்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். என்னோட சிஸ்டத்தில் ப்ராப்பராக வின்கெட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த வின்கெட்டை யூஸ் பண்ணி கிட் சாஃப்ட்வேரை வந்து நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா வின்கெட் ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் ஐடி ஸ்பேஸ் கிட் டாட் கிட். கிட் அப்படின்ற வேர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரான ஜி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வந்து இருக்கணும். பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் ஐஃபன் இ. இந்த கமாண்டை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்ட்ரி கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டூ யூ அக்ரி டு ஆல் தி சோர்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கும். அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒய் அப்படின்னும், நோ அப்படின்னா என்னன்னு கொடுக்கணும். நாம் வந்து அக்ரி பண்ண போகிறோம், அதனால் ஒய் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிட் சாஃப்ட்வேர் வந்து அதுவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதுவே இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் ப்ராசஸும் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய கமாண்டை டைப் பண்ணுங்கள். கிட் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன். இந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடிய கிட்டோடைய வெர்ஷன் என்னவோ அந்த நம்பரை வந்து காட்டும். என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. கிட் வெர்ஷன் அப்படின்னு போட்டு என்னுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் இருக்கக்கூடிய கிட் சாஃப்ட்வேருடைய வெர்ஷன் வந்து இங்கே காட்டுது. கிட் வெர்ஷனுக்கான இந்த கமாண்டை ரன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இங்கே எனக்கு காட்டியிருக்க மாதிரி கிட் சாஃப்ட்வேருடைய வெர்ஷன் வந்து காட்டாம கிட் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை நீங்கள் டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற இந்த மோடுக்குள்ளே வந்து போக வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் கிட் வெர்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான கமாண்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பிசியில் இன்ஸ்டாலாக இருக்கக்கூடிய கிட் சாஃப்ட்வேருடைய வெர்ஷன் வந்து இந்த மாதிரி காட்டும். அவ்வளோதான். கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியே ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேருந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.